You know your eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you're partially blind? I'm completely blind. உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரசாந்த் நடிக்கும் அந்தகன். இயக்கம் தியாகராஜன். இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பிரபல பாடகியான அனிதா குப்புசாமி. பிரபல பின்னணி பாடகரும் மக்கள் இசை பாடகருமான புஷ்பவனம் குப்புசாமியுடைய மனைவியான அனிதா குப்புசாமி இதுவரையிலே ஏறக்குறைய 5000 முறை தன்னுடைய கணவருடன் உலகம் முழுக்க உள்ள பல மேடைகளிலே பாடுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். காதல் வசப்பட்ட புஷ்பவனம் குப்புசாமியையும் அனிதா குப்புசாமியும் இணைத்த பெருமை இசைக்கே சொந்தமானது. அனிதா குப்புசாமியை பொறுத்தவரையிலே ஒரு பாடகி என்ற குறுகிய வட்டத்துக்குள் அவரை குறுக்கிவிட முடியாது. பாடலாசிரியர், பாடகி, அரசியல் பேச்சாளர், தொழிலதிபர், யூடியூபர் என்று அனிதா குப்புசாமிக்கு பல முகங்கள் உண்டு. ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஒரு கண்ணு. அந்த பொண்ணு முன்னாடி ஒரு ஹீரோயிசம் காமிக்கணும்னு நானும் காலை அடக்கிறேன்னு போய் மண்ணை தான் கவிட்டு வந்தாரு. புஷ்பவனம் குப்புசாமி இவரை விழுந்து விழுந்து காதலித்த அந்த காதல் வாழ்க்கையை பற்றியும் இன்றைக்கு ஊரறிந்த கலைஞர்களாக தாங்கள் இருப்பதற்கு எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் தாங்கள் சந்திக்க வேண்டிய வந்தது என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அனிதா குப்புசாமி. Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம் சார். இசையில் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பாடினேன். அதில் என்னுடைய பள்ளியில் போகும்போது பள்ளியில் டீச்சர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. அப்போது ஒவ்வொரு போட்டிக்கும் என்னை அனுப்பும்போது முதல் பரிசு வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது வாங்கிட்டு வந்து அந்த ப்ரேயரில் நிற்க வச்சுட்டு எல்லாரும் கை தட்டுங்க அனிதாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போலேருந்தே ஆர்வம் இருந்தது. பட் எங்கள் குடும்ப பின்னணியில் வந்து அதுக்கு அலவுடு கிடையாது. ஆமாம், எங்கள் தாத்தா கொஞ்சம் ரொம்ப கண்டிப்பானவர். அவர் நல்ல குடும்பத்து பொண்ணுங்க பாட மாட்டாங்க ஆட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லி அது என்னமோ ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருந்தது. அப்போது வந்து அது என்னென்னா, அப்போது பள்ளியில் நேஷ்னல் ஆந்தம் அண்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தினமுமே நான் தான் பாடணும். என்னோட தலைமையில் ஒரு 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு நல்லா வாய்ஸ் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நான் தான் பாடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அது என்னாச்சு, ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன விஐபி மாதிரியே ஆயிட்டேன் அந்த ஊருக்கு, ஸ்கூலுக்கு, எல்லாத்துலேயுமே. அப்போ இயற்கையாகவே நமக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு அதில் ஆர்வம் வரத்தானே செய்யும். அப்போது டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அனிதா நீ நல்லா பாடுற, நீ என்ன பண்ணுவ, சின்ன பிள்ளையிலேயே எனக்கு சொல்லுவாங்க, நீ வந்து பெரிய பாடகி ஆகணும் அப்படின்ற மாதிரி என்னை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. டீச்சர்ஸ் பாட்டு சொல்லி கொடுக்கறது. அந்த ஸ்கூல் தாத்தா வந்து வெளியில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விடமாட்டார். 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, நாங்கள் நைட் டின்னர் அப்படியெல்லாம் இருந்தது. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்கூல் டைமிங்லேயே என் டீச்சர்ஸ் எனக்காக சொல்லி தருவாங்க பாட்டு. அப்படி சின்ன பிள்ளை வந்து ஆர்வம் வந்தது சார். உங்களுக்கு பிடித்த பாடகி யார் அந்த காலகட்டத்தில்? சுஷீலாம்மா, யாருன்னே சொல்ல முடியாது. அப்போ எல்லாருமே ரொம்ப நல்லா பாடுவாங்க. சுஷீலாம்மா, வாணி ஜெயராம் அம்மா, அப்புறம் ஜானகி அம்மா, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. MS சுப்புலட்சுமி அம்மா. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த காலகட்டத்திலேயே தமிழ் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இல்லை அங்கே வெறும் பாண்ட் தான். இங்கே வந்துட்டோம் சின்ன பிள்ளையிலேயே. அங்கே ஒரு சின்ன டக்காய்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்துட்டு அங்கே ஜமீன் ஃபேமிலி மாதிரி எல்லாரையும் கொண்டுட்டாங்க. அப்படி கால் போன போக்கில் வந்தது தான் தாத்தா எல்லாருமே வந்து. இங்கே கோயம்புத்தூர் பக்கம் மேட்டுப்பாளையத்தில் தான் செட்டில் ஆனது. ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர்ல படித்தேன் சார் நான். ஏன்னா அப்பா ஊர் வந்து பெங்களூர். அப்போ அவர் வந்து கல்கத்தா வார் நடந்துதான். அப்போ அவங்க வந்து மைக்ரேட் ஆனது பெங்களூருக்கு. அப்போ என்னன்னா அங்கே பெங்களூர்ல தான் என்னோட ஸ்கூலிங் எல்லாம் ஆரம்பிச்சேன். எனக்கு எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மா கிட்ட வரணும்னு ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்ணேன், அவங்க கிட்ட இருக்கிறேன்னு அவங்க மேட்டுப்பாளையத்தில், மேட்டுப்பாளையத்தில் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, அப்புறம் மேட்டுப்பாளையம் அங்கே ஸ்கூலிங் பண்ணேன். நான் ஸ்கூலிங் அங்கேயே ஆரம்பிச்சிட்டேன், பெங்களூர்லேயே ஆரம்பிச்சிட்டேன். அதை கட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்தேன். ஒரு பாடகியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்த முதல் மேடைன்னா எதை சொல்லலாம்? பாடகியாக அங்கீகாரம் கொடுத்த இவர் கூட சேர்ந்த பின்னாடி தான். அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு முன்னாடி வந்து பாடினது இல்லை. வெறும் ஸ்கூல் காலேஜஸ் தானே. ஸ்கூல்ல காலேஜஸ் அண்ட் இன்டர் கொலிஜியேட் காம்படிஷன் அண்ட் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அதுல எல்லாம் அலவுடு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாரதியார் சாங் தான்.
பாரதியார் சாங் பாடலாம். அது ஒரு லிமிட் சொல்லிடுவாங்களா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதுலேயே சர்க்குலர்லேயே வந்துடும். பாரதியார் பாட்டு பாடலாம், பக்தி பாடல்கள் பாடலாம், அது சினிமா பாடல்கள் எல்லாம் பாடுறதுக்கு அனுமதி கிடையாதுல்ல. அப்போ அதுதான் பாடுவேன். அப்போ இன்டர் கொலீஜியேட் காம்படிஷன் போயிட்டு ஸ்டேட் லெவலில் பெஸ்ட் வோக்கலிஸ்ட் அவார்டெல்லாம் வாங்கினேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாடகியா உலகத்துக்கு தெரிஞ்சது இவர் கூட சேர்ந்து பாடினது தான். இவ்வளவு திருத்தமா தமிழ் பேச எப்போ ஆரம்பிச்சிங்க? சார் சின்ன வயசுலயே எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் நல்லா சொல்லி தருவார். அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, இயல்பாகவே தமிழ் மேலே ஒரு என்னை அறியாமலேயே ஆர்வம் வந்திருக்கு. ஒரு கட்டுரை தலைப்பு கொடுத்துட்டு எழுதுங்க அப்படின்னு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் தான் 10 பக்கம் வச்சு அந்த ஷீட்டை பிடுங்குற வரைக்கும் எழுதுவேன். அதனால தமிழ் ஆசிரியர் என்ன சொல்லுவார், ஒரு செட்டு பொண்ணா இருந்துக்கிட்டு எப்படி எழுதியிருக்கா கட்டுரை பார்த்தியா, முத்து முத்தா எழுதுவேன். எழுத்து போட்டியிலையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல எல்லாத்துலேயும். ஒரு சேட்டு பொண்ணா இருந்துட்டு எப்படி எழுதியிருக்கா, நீங்க எல்லாம் என்ன படிக்கிறீங்கன்னு அப்பவே சொல்லுவாரு. அவ்வளோ ஆர்வம் இயல்பா என்னமோ அமைஞ்சிருக்கு. அந்த இயல்பான ஆர்வம் இருக்கிறது எனக்கு அப்போ பெருசா தெரியல. இப்போ எல்லாரும் கேட்கும்போது தான் அது ஒரு இதா தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தமிழ்ல திருத்தங்கள் பண்ணது எங்க அம்மா கொஞ்சம் தமிழ்ல ஆர்வம். மற்றவங்களுக்குலாம் தமிழ் அவ்வளோ வராது. எங்க அப்பா இத்தனை காலம் இருந்தும் கூட அவருக்கு அது நாயி போறேன் நீ போறேன் அப்படிதான், நிம்பளுக்கு நம்பளுக்கு அதுதான் கடைசி வரைக்கும் அவர் அப்படிதான் பேசினார். நம்பளுக்கு நிம்பளுக்கு நான் போறேன் நீ போறேன் தான் எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே. பட் எங்க அம்மாவுக்கு என்ன மாதிரியே என்னமோ தெரியல, தமிழ் ரொம்ப நல்லா சுத்தமா. தப்பு பண்ணா கூட சொல்லுவாங்க, இல்ல லகரம் இது ஒரு, எங்க சித்தி அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, லகரம் இது போடணும் இப்படி படிக்கணும் அப்படின்னு. எப்போ முதலாக புஷ்பவனம் குப்புசாமியை சந்திச்சதுன்னா காலேஜ்ல எனக்கு அவர் இது சீனியர் தானே சார். அப்ப அவர் பாக்குற மாதிரி இல்லை. அப்ப என்னன்னா அவர் இப்படி ஒரு கோண வகுடு எடுத்துட்டு நல்லா பெல் பாட்டம் போட்டு நல்லா எண்ணெய் பூசிட்டு வருவாரு. பார்த்திருக்கேன், எங்க டிபார்ட்மெண்ட்னு தெரியுமே ஒழிய மற்றபடி அவர் தான் நம்மளை பார்த்திருக்காரு ஒழிய நான் பார்க்கல. பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சரின்னு அதுவும் இல்லை சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் எனக்கு. இந்த கோயம்புத்தூர் கல்ச்சருக்கும் இந்த கல்ச்சருக்கும் பயங்கர கேப் ஒன்று. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரொம்ப பேய் மிரண்டு போனால் எப்படி இருக்கும், பேயை பார்த்து மிரண்டு போனா அந்த மாதிரி இந்த சென்னையில் வந்துட்டு ரொம்ப பயந்தேன் நான். சென்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் அந்த தமிழ் ஏங்கங்க வாங்கங்க இங்க 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 போட்டு பேசுறாங்கல்ல, அந்த கலாச்சாரத்துக்கும் இதுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருந்தது. ரொம்ப மிரட்சியோட தான் இருப்பேன், யாரையும் பார்க்க மாட்டேன்னு வைங்களேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துல ஒரு இந்தியா லெவல்ல பொதுவா ஒரு இது வைப்பாங்க இல்லையா, கல்ச்சுரல்ஸ் வைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த காலேஜ் கலந்துக்க கூடாது, மற்ற இது மாநிலங்கள் எல்லாம் வந்து பாடுவாங்க ஆடுவாங்க, இல்ல டிராமா எது இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா. அப்ப வந்து ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு. அப்ப எங்க நடந்தது கேப் விழுந்ததுக்கு இவர் போய் பாடுறாரு, தஞ்சாவூர் மண் எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே வந்த ஹிந்திக்காரங்க, தெலுங்குக்காரங்க, மலையாளக்காரங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒன்ஸ் மோர்ன்றாங்க. ஒரு சின்ன கேப் கிடைச்சது. வேற ஒரு மாநிலத்தவர் வந்து அந்த நேரத்தில் ரெடி ஆகலை. அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் வந்து நீ போய் பாடு அப்படின்னு ஏற்றி விட்டுருக்காரு. அப்போ அந்த தஞ்சாவூர் மண் எடுத்து பாட்டு பாடினோடனே எல்லாருமே என்னையும் சேர்த்து எல்லாரும் கை தட்டிட்டு ஒன்ஸ் மோர்னு மேடையை விட்டு அவரை இறங்கவே விடலை யாருமே. ஒன்ஸ் மோர் திரும்ப எத்தனை தடவை பண்ணாலும் ஒன்ஸ் மோர். அப்படி இருக்கும்போது அப்போதான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், ஏன் யார் இவர், இந்த பாட்டு என்ன சினிமாவில் வந்திருக்கா அப்படின்னு. ஏன் யாருன்னு கேட்குறேன், நம்ம சீனியர் அவரு ஃபோக் மியூசிக்ல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா. அப்படியா, எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் அவரை அப்படின்னு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இப்போ கொஞ்சம் அப்போ வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா யாரையுமே பாட உள்ள அந்த 5 நாள் நடந்துச்சு அந்த கல்ச்சுரல்ஸ் 5 நாளும் பார்த்தீங்கன்னா வி வாண்ட் குப்புசாமி தான் சொல்றாங்க. அத்தனை பேருமே வந்து வி வாண்ட் குப்புசாமி, கும்தல் கடி கும்மாவா குப்புசாமியா சும்மாவா இதுதான் போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் அடுத்தடுத்த பாடல்கள் சீரகம் பாத்தி கட்டி ராசாத்தி ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பாடும்போது பயங்கர அப்ளாஸ். ஒரு பார்த்தீங்கன்னா காலேஜ்ல ஒரு விஐபி மாதிரி ஆயிட்டாரு. ஒரு என்னன்னா அவரோட அட்டென்ஷன், நிறைய பேர்த்தோட அட்டென்ஷன் எல்லாம் அவர் மேல போயிருச்சு. அப்ப கூட நான் பெருசா அழட்டிக்கல, சரி பாட்டு நல்லா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டம் என்ன ஆச்சுன்னா, இது ஃபோக் மியூசிக்கும் அதாவது இசை என்பது எல்லாமே ஒண்ணுதான், 7 ஸ்வரங்களுக்குள்ள அடக்கம், அதுல எந்த பாகுபாடும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து அந்த நேரத்துல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்து ஃபோக் மியூசிக் இஸ் த பேசிஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக். அது வந்து எடுத்து கொடுத்த தலைப்பு யாருன்னா டாக்டர் சீதா இருக்காங்க, ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா இவர் பாடின தாலாட்டுல ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரிராரோ யாரடிச்சார் ஏன் அழுதாய் என் கண்ணே எங்கள் குல ரத்தினமே, இப்படி அதாவது நீ
கிராமத்துலேருந்து வந்திருக்கிய குப்புசாமி பாடு அப்படின்னோடனே இதெல்லாம் பாடி இருக்காரு. ஒவ்வொன்றா பாடி காமிச்சோன்னே, ஏய் இது என்ன ஏற்கனவே கேட்ட ராகம் மாதிரி இருக்கு, குறிஞ்சி ராகமாச்சே நீ பாடுறது, தெரியுமா இதில் குறிஞ்சி ராகம் இருக்கு? அம்மா நான் கற்றுக்கும் போது எனக்கு இந்த ராகம் தெரியுதுமா, ஆனால் இதில் வந்து முழுக்க முழுக்க குறிஞ்சி அமைஞ்சிருக்கிறதுன்றது எனக்கு தெரியல. ஆமாம்ப்பா இது குறிஞ்சி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்திலே தண்ணீர் உண்டு அதன் நடுவே வயலும் உண்டு, இப்படி ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா நட்டப்பைரவி ராகம் இருக்கு. இதுல ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சே, ராப்பகலா கண் விழிச்சே, ராணி ஒன்ன கை பிடிச்சேன். அதுல பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி ராகம் இருக்கு. தஞ்சாவூர் மண் எடுத்து பாட்டில் சாருகேசி இருக்கு. இப்படி இருக்கும்போது சீதாமா சொல்றாங்க, ஏய் ஒவ்வொன்றுலையும் ராகம் இருக்கேப்பா, உனக்கு தெரியுமா அப்படின்றதுக்கு, இல்லைம்மா எனக்கு தெரியாது, இங்கே கற்றுக்க வந்த பின்னாடி தான் எனக்கே சாயல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, நீ ஏன் இதே தலைப்பா எடுத்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்களுடைய ப்ரொஃபஸர் காரைக்குடி சுப்பிரமணிய ஐயர் அவரும் வந்து என்கரேஜ் பண்ணதும் இதே தலைப்பை வச்சு நம்ம வந்து நாரதகான சபாவில் ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டம் ஏற்பட்டது. அந்த நாரதகான சபாவில் இசை நிகழ்ச்சி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு எல்லாமே டுவெட் சாங் இருந்தது. நிறையா டுவெட் சாங் இருக்கும்போது எல்லார்ட்டையும் போய் கேட்குறாரு, என்னோட சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லார்ட்டையும் போய், எம்மா எனக்கு ஒரு பெண் பாடகி குரல் தேவை, பாடுறீங்களான்னு கேட்டது நிறைய பேர் ஐயோ ஃபோக் சாங்க நோ 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 அப்படின்ட்டாங்க. அது ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் இப்போ அனுராதா ஸ்ரீராம் இருக்கா இல்லையா, அவ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எனக்கு ஜூனியர் தான், ஒரு வருஷம் ஜூனியர் அவ. அப்புறம் மீரா கிருஷ்ணா தெரியும்ல உங்களுக்கு, மீரா கிருஷ்ணா அவங்க 2 பேர் வந்து பாடுறதுக்கு வர்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நல்லா இன்னைக்கு பாப்புலராகவும் இருக்காங்க. அப்ப ஏன்ட்ட மட்டும் இவர் கேட்கலன்னு எனக்கு ஒரு பெரிய ஈகோ ஆயிடுச்சு. என்ன அது நம்ம ஊர்ல நம்ம பெரிய இது கில்லாடி, நம்ம ஒரு செலிபிரிட்டி லெவல்ல இருந்திருக்கோம், நம்மள என்ன இப்படி அவாய்ட் பண்றாரு, இவர் என்ன பெரிய இதுன்னு நினைப்பா, கைத்தட்டல் வாங்கணும்னா பெரிய ஆளுன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு, சார் என்ன சார் இது நீங்க எனக்கு எல்லாரையும் கேட்டீங்க என்ன விட்டுட்டீங்க? அப்போ ஆச்சரியமா என்ன பாக்குறாரு, தமிழ் பேசுவீங்களா அப்படின்னு. சார் தமிழ் பேசுவீங்களாவா, தமிழ் எழுதுறேன் பாருங்க அப்படின்னு. இன்னும் எல்லாரும் சொன்னாங்க நீங்க நார்த் இந்தியன்னு சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க வேற ஸ்டைலா வர்றீங்க, ரொம்ப அந்த ஸ்டைல் எல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்போ ரொம்ப ஸ்டைலா காலேஜ்ல படிக்கும்போது அது வேற மாதிரி. அப்போ வந்து எல்லாம் மேட்சா போட்டு போவேன் நான், பூ செருப்பு எல்லாமே மேட்சா அவரு கொஞ்சம் மிரட்சியோட, நீங்க வந்து நார்த் இந்தியன்னு சொல்றாங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா பேசுவேன் சார், எனக்கு சொல்லி கொடுத்தோம்மா, அதுல வந்து ஃபோக் ஸ்லாங் வருமா, புட்டிக்கிட்டுன்னா புட்டிக்கிட்டு தான் நீங்க சொல்லணும், வாராக அப்படின்னா வாராக தான் சொல்லணும், நீங்க மாத்தி கித்தி பாடினீங்கன்னா நல்லா இருக்காதுமா அப்படின்னு நீங்க சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுத்து எனக்கு வரலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவர் அப்போ சொல்லி கொடுக்குறாரு. மொதல் பாட்டு மண்ண நம்பி ஏலேலங்கடி மரம் இருக்க தாம், எனக்கு என்ன போர்ஷன் தெரியுமா, தாம் தரி. அவருக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க, இப்ப நான் பாடுவேன், நான் பாடினோடனே நீங்க தாம் தரிக்கிடின்றீங்க, அப்புறம் ஐலலோன்றீங்க, இது 2 தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு. மண்ண நம்பி ஏலேலங்கடி மரம் இருக்க தாம் தரிக்கிட, மரத்தை நம்பி ஏலேலங்கடி கிளை இருக்க ஐலலோ, கிளைய நம்பி ஏலேலங்கடி பூவி இருக்க தாம் தரிக்கிட, பூவை நம்பி ஏலேலங்கடி பிஞ்சு இருக்க ஐலலோ. கடைசியில பாத்தீங்கன்னா ஒன்ன நம்பி ஏலேலங்கடி நான் இருக்கேன். கரெக்டா முடிஞ்சிருச்சு பாருங்க. சென்டிமெண்டாவே அப்படி அமைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சாங் சொல்லி தர்றாரு. அப்போ அதை தாம் தரிக்கிட்ட ஐலலோ வந்து கரெக்டா அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டேன்னா அதுல கொஞ்சம் திருப்தியா இருக்கு, ஓ பரவாயில்ல இந்த புள்ள சொல்லி கொடுத்தா பிடிச்சிக்குதுன்னு. அடுத்தது என்ன பண்ணாரு, எனக்கு இந்த இன்னொரு பாட்டு சொல்லி தந்தார். மாட்டு வண்டி போட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம் நானும் வாரே போவோமா மச்சான், மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. இதுலதான் மாட்டிக்கிட்டேன். என்னன்னா மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு இருக்கு, மாட்டு வண்டி பூட்டி ஹிட்டு, அந்த ஹிந்தி ஆதிக்கம் அங்க. அந்த கா வந்து 1 வருஷம் ஆச்சுங்க எனக்கு திருத்த, வரவே இல்லை, காவே வராது. கான்னு சொல்லுனா ஹா, நமக்கு ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஹா சவுண்ட் அதிகம்ல, ஹஸ்னா போல்னா உட்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹா ஹா சவுண்ட் வந்து நிறைய வரனால எனக்கு அந்த கா வர மாட்டேங்குது. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டுன்றாரு, நான் வந்து மாட்டு வண்டி பூட்டி ஹிட்டு அப்படிம்பேன். அவரு பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன்ல உங்களுக்கு, அவருக்கு விடுறக்கும் மனசுல, ஏன்னா அவரு வந்து சைட் அடிச்சது எனக்கு தெரியாது, அப்புறம் தான் சொன்னாரு. அதை நான் என்கிட்ட வந்து அவர் மனசுக்குள்ளர பார்த்தது, அது வந்து என்கிட்ட பேசுறதுக்கு வைக்கப்பட்டு பேசாம இருந்தது எல்லாம் பின்னாடி பிற்காலத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு கிட்டுன்றார், நான் ஹிட்டுன்றே சொல்றேன். 1 வருஷம் அது திருத்தருக்கு எடுத்துக்கிட்டேன். ஒன்னா நான் மாட்டு வண்டி பூட்டி ஹிட்டும்பேன், மாட்டு வண்டி பூட்டி கிட்டு
ஹிட்டு ஹிட்டு கா 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 சவுண்ட் இருக்கு இல்லையா, கர் அப்படி வராது, கா வரும். கர் அப்படிம்பாங்கல்ல, கர் அப்படின்றப்போ அந்த சவுண்டு தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டார். இல்லைம்மா இப்படிதான் பாடணும் அப்படின்னு. இதுல எதனால அந்த பாட்டு வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம், பட் அவருடைய பிச்சுக்கு என்னோட பிச்சு தான் ஒத்து வந்துச்சு. அவர் கொஞ்சம் உச்சஸ்தாயில பாடுவாரு. அப்போ அந்த பிச்சு ஒத்து வந்தோடனே இந்த பாட்டு கட்டாயம் எப்படியாவது சொல்லி கொடுத்து பாட வைக்கணும்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாரதகான சபால அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதில் வர்றவங்கள வச்சு பாட வச்சுட்டாரு. அதில் எப்படின்னா ஒரு பக்கம் வந்து நான், அப்புறம் இவர் வந்து மெயின், இவர் பெண் குரல்கள் அனுராதா, நான், மீரா, கிருஷ்ணா, அப்புறம் இன்னும் வந்த 2-3 பேர் சேர்ந்து பாடணும். இன்னொரு பக்கம் ஒரே மேடையில, இன்னொரு பக்கம் மேடையில வி சுப்பிரமணியம் சார் வயலின், ஃப்ளூட் ரமணி சார், உமையாள் மிருதகம் சார், உமையாள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இவர் வந்து இது ஃபர்ஸ்ட் சாங் புள்ளையாரே புள்ளையாரே புடிச்சு வச்ச புள்ளையாரே மெல்வருஷமர் ரகுவீர, அதே ராகத்துல அவங்க வாசிக்கிறாங்க. வோக்கல் கிடையாது, பட் பிளே பண்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராகமும் பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு எங்களுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் சீதா அம்மா என்னன்னா ரொம்ப பரந்த மனப்பான்மை அவங்களுக்கு. இசையில பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாதுன்னு. அப்ப என்ன ப்ரூவ் பண்ணாங்க அதுல, என்ன இசை எல்லாமே ஒண்ணுதான், இது பெருசு அது பெருசுன்றது கிடையாது அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுக்கே சொன்னாங்க, இந்த ஆராரோ ஆரிராரோ அந்த பாட்டு இருக்கு இல்லையா, பவன ஜஸ்துதி பாத்திர பாவன சரித்திர, அது பாத்தீங்கன்னா அதே ராகம். இது எப்படி இதுல ஆய்வுல இவருக்கு கிடைத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த காலத்துல ஊஞ்சவிருத்தி தான் பண்ணாங்க. நம்ம மும்மூர்த்திகள் யாருமே தனக்காக எதுவுமே சேர்த்துக்கிட்டது கிடையாது. கிராமப்புறங்களை ஒட்டி தான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்க ஊஞ்சவிருத்தி பண்ணும்போது ஒரு தாய் பாடுகின்ற தாலாட்ட கேட்டிருக்காரு. எல்லாமும் ராமனாக பார்த்த தியாகராஜ சுவாமிகள் வந்து ராமனுக்கு ஊஞ்சல் பாட்டு பாடியிருக்காரு அப்படின்ற ஆய்வு செய்திகள் எல்லாம் பிற்காலத்துல அவர் நிறைய செஞ்சு அது சப்மிட் பண்ணி டாக்டரேட் வாங்கிட்டாரு. அப்பதான் அவரை மீட் பண்ண. அப்ப என்ன ஆச்சு சார், அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சி நடந்த பின்னாடி இவர் வந்து என்ன பண்றாரு, அடுத்தது எனக்கு அதுல ஆர்வம் வந்துருச்சு. அப்ப சொன்னேன், சார் எனக்கு சார்ன்னு தான் கூப்பிடுவேன். கல்யாணம் பின்னாடி 1 வருஷம் சாருன்னு தான் கூப்பிட்டேன். அது பழக்க தோஷத்துல. சார் எனக்கு நீங்க வந்து இந்த ஃபோக் சாங் சொல்லி தர்றீங்களா அப்படின்னு. சொல்லி தரேங்களேங்க அப்படின்னு. நிறைய உங்களுக்கு திருத்தணுங்க, நிறைய தமிழ் வார்த்தைகள்ல ஹா சத்தம் அந்த சத்தம் இந்த சத்தம் வருது அப்படின்னாரு. பரவாயில்ல சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு. அப்போ சொல்லி தரல. அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க வேற ஒரு தூர்தர்ஷன்ல ஒரு நிகழ்ச்சி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்பவும் பெண் பாடகி குரல் தேவைப்பட்டுச்சு. அப்ப என்ன நீங்க பாடுறீங்களான்னதுக்கு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்போ காலேஜ்ல பாட சொன்னாங்களா அத்தோட நிறுத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணாரு, எங்க டாக்டர் ப்ரொஃபஸர் சீதா மேடம்கிட்டையும் காரைக்குடி சுப்பிரமணியம் சார்ட்டையும் போய் சொல்றாரு, சார் எனக்கு இப்படி வந்திருக்கு சார், பெண் குரல் தேவை, ஃபர்ஸ்ட் எனக்கு இதுதான் எனக்கு நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்க போகுது தூர்ஷன். அப்ப யாராவது பெண் குரல், ஏன் அனிதா அது உனக்கு நல்லா மேட்ச் ஆகுதேப்பா, போய் பாட கேட்கலாம் இல்லை அப்படின்னு. அவள் வரமாட்டேன்ட்டா அப்படின்னோடனே இரு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு சீதா மேமும் சாரும் தான் அதில் பாட வச்சாங்க. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே தூர்தர்ஷனில் திரும்ப வரும்போது என்னை கூப்பிட்டு போய் பாடினாரு. அதுதான் மேடையாக இருந்தது. உங்கள் மேலே அவர் பார்வை இருக்குது அப்படின்றத எந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் வந்து குஷ்புன்ற பேர்ல லெட்டர் எழுதுவார் எனக்கு. ஆமா, பாட்டு சொல்லி கொடுக்க வருவார் சார். அந்த ஃபோக் சாங் அவர்கிட்ட கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா, உங்க திருமணத்துக்கு முன்னால் நீங்க நடத்திய முதல் மேடை கச்சேரின்னா எதை சொல்லலாம்? அடுத்த நாள் விநாயக சதுர்த்தி, செப்டம்பர் 10ஆம் தேதி கல்யாணம். அவர் என்ன பண்ணாரு, குப்புசாமி இந்த பாரு உனக்கு 10ஆம் தேதி கல்யாணம் எனக்கு தெரியும், ஆனா நீ 11ஆம் தேதி வந்து பாடுற. என்ன பாட்டு பாடினீங்கன்னு ஒரு கால, புள்ளையாரே புள்ளையாரே புடிச்சு வச்ச புள்ளையாரே மெல்வருஷம் மார்கழி மாசம் வந்தீங்களே புள்ளையாரே.